இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துருவோம். ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மே 18ஆம் தேதி நடைபெற இருக்குது. இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்க இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். ராகு கேது பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம். ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றுது. இந்த ஆண்டில் சனி, குரு, ராகு, கேது அப்படின்னு ஒவ்வொரு கிரகமும் ஒரே ஆண்டில் இடத்த மாற்றுறனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கா. இந்த ராகு கேது நிழல் கிரகம்னு சொன்னேன். சந்திரன் மேலும் சூரிய கிரகம் ஏற்படையில் உருவாகும் நிழல் கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா நிழல் கிரகம்னு சொல்லப்படுது. ராகு மற்றும் கேது முக்கியத்துவத்தை கொண்டிருக்காங்க. உண்மையில் இது கிரகங்கள் கிடையாது. சூரியன் மற்றும் சந்திரனின் பாதையில் குறுக்கு வெட்ட குறிக்கும் 2 நிழல் புள்ளிகள் தான். இது பெரும்பாலும் வடக்கு முனை, தெற்கு முனை அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு முனை ராகுவையும் தெற்கு முனை கேதுவையும் குறிக்குது. ராகு லட்சியம், ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளுடன் தொடர்புடையது. இதனுடைய விரிவாக்கம் மற்றும் இலக்குகளை அடைவதற்கான உந்துதலை குறிக்குது. கேது ஆன்மீகம், உள்ளுணர்வு மற்றும் பௌதீக உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக சொல்லப்படுது. இது கடந்த கால அனுபவங்களை பற்றிய உண்மையையும் உணர்வையும் குறிக்குது. உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராகு மற்றும் கேதுவின் நிலைகள் உங்கள் வாழ்க்கை பாதையில் முக்கிய பங்கு வகிப்பதாக நம்பப்படுது. மேலும் ராகு சஞ்சாரம் பார்த்திங்கன்னா 11ஆம் வீடான கும்பத்திலும் கேது சஞ்சாரம் 5ஆம் வீடான சிம்மத்திலும் நடக்கப்போகுது. இந்த பயிற்சி மே 18ஆம் தேதி நிகழப்போகுது. மேலும் ராகு மற்றும் கேது இருவரும் டிசம்பர் 5 வரை 2026 வரை அந்தந்த ராசியிலே இருக்க போகிறாங்கன்றதை சொல்லிக்கிறேன். இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். 26ஆம் தேதி 4வது மாதம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கனால ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26ஆம் தேதி கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 11/5/2025 அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறாரு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல 9ல் ராகு இருக்குது, 3ல் கேது இருக்குது. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் எல்லாமே நல்லது நடக்கும். இரத்த அழுத்தம், இடது பக்க தேக ஆரோக்கியம், தாய் தந்தை சகோதர சகோதரிகளின் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். வீட்டில் பெற்றோர் மனைவி கணவரிடம் கோபத்தை கடுஞ்சல் பயன்படுத்துவது தவிர்த்திடணும். சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். பிள்ளைகளின் படிப்பு, தொழில், வியாபாரம் இதுவரை இதில் தடங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விலகும் ஃப்ரெண்ட்ஸ். இது தவிர துணைக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும். தெய்வீக கைங்கரியங்கள் அதில் அதிக அளவில் செஞ்சிங்கன்னா தாய் தந்தையிடம் மனம் விட்டு பேசணும். உத்தியோகம், தொழில், வேலை, வியாபாரம், கல்வியில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இது மாற்றத்திற்கான நேரம்னே சொல்லலாம். இது தவிர உங்களுக்கு நிம்மதி அடைஞ்சிருப்பீங்க. சித்தர்கள், ஞானிகள் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு பிரச்சனையே தடுக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களே நடக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலை நிமித்தமாக அலைச்சல் இருந்தாலும் பெரிய அங்கீகாரம், ராஜமரியாதை கிடைக்கும். அனைவராலும் புகழ்ந்து பாராட்டப்படுவீங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தைரியமாக எந்தவித மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நல்லது. பழைய கடன்கள் அடைக்கும். யோகமெல்லாம் உண்டாகும். அதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். தெய்வத்தின் கருணை உண்டாகும். தெய்வ தரிசனம், சித்தர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். மகான்கள் தரிசனம் நல்ல பலனை தரும். கொதிக்கும் நீரில் குங்குமப்பூ கலந்து குடிங்க, நல்ல பலனை தரும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைஞ்ச காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். மிதுனராசி என்பவர்கள் எப்பயும் வெளிப்படையாக பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பார்ட்னரோட நல்லா பேசுங்க. அதன் மூலம் நீங்கள் ஈகோவை விட்டுட்டு மோதல்களை தவிர்த்திடலாம். உங்கள் பிரச்சனை நடத்தையில் சில சவால்கள் இருக்கும். ஆழமான புரிதல்களை உருவாக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. பொறுமை ரொம்ப அவசியம். திட்டமிடும் தம்பதிகளுக்கு கொஞ்சம் தாமதம் இருக்கும். அதாவது குழந்தை பிறப்பில் இது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினாலே சரியாயிரும்.
நீங்கள் மருத்துவ சிகிச்சை உங்கள் பெற்றோர்கள் தயாரானா அவங்கள சரிப்படுத்துங்க. நீங்களும் குழந்தை பிறப்புக்கு ஏதும் மருத்துவரை அணுகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலம் ஒட்டுமொத்தமாக நல்வாழ்வுக்கு நேர்மறையான அதிர்வுகளை கொண்டுட்டு வரலாம். நீங்கள் நாள்பட்ட உடல்நல பிரச்சனையோடு இருந்தால் இந்த குறிப்பிடத்தக்க இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட கால மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டீங்கன்னா இது ஒரு நல்ல காலம், வெற்றிகரமாக அமையும். இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது. உடல் எடையை நல்லா பார்த்துக்கிறணும். யோகா, தியானம் இந்த மாதிரி செய்யணும். சொந்த முயற்சியுடன் இணைத்து அணுகுமுறையை மேற்கொள்ளுங்க. இந்த பயிற்சி காலகட்டம் காதலுக்கு முக்கிய நேரமாக இல்லை. சுய தேடல் மற்றும் வலுவான இணைப்புகள் உருவாக்கணும். கவனம் செலுத்துங்க. ஒரு அருமையான வாய்ப்பு. உங்கள் துணை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இருப்பதை விட உங்களை விருப்பமுள்ளவராக மாற்றுவார். உங்கள் மதிப்புகள் மற்றும் இலக்குகள் ஒத்துப்போகும். ஒருவரை ஈர்க்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம். சமயோஜிதமாக செயல்படணும். அதன் மூலம் மனநிறைவு காணலாம். குடும்ப உறவுகள் மலரும் காலகட்டம். ஆதரவான மற்றும் அக்கறையுள்ள சூழலை அனுபவிக்கலாம். உறவு பிணைப்புகள் வளர்ப்பதற்கு நீடித்த நினைவுகளை உருவாக்கணும். இது ஒரு சிறந்த நேரம். தந்தை மற்றும் இளைய உடன்பிறப்புகள் தேவையற்ற மோதல்கள், கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்குது. தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போங்க. அடுத்து நிதிநிலையை எடுத்துக்கிட்டால் முதலீடுகள் மூலம் சிறந்த வருமானத்தை பெறலாம். பங்குச்சந்தை மூலம் நல்ல லாபம் மற்றும் ஆதாயத்தை பார்க்கலாம். அதன் மூலம் உங்கள் நிதிநிலை மேம்படும். உங்கள் முதலீடுகள் அனைத்தும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு பங்களிக்க வாய்ப்பு இருக்குது. பணவரவு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதிக ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளலாம். அதனால் கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு அதிக செலவுகள் இருக்கும். ஆனால் அவர்களின் தேவைகளுக்கு உங்கள் நிதி இலக்குகளை இடையில் சமநிலையை உறுதிப்படுத்தணும். தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தொழிலை விரிவாக்க சாத்தியக்கூறுகள் ஆராய்வதற்கான முக்கியமான நேரம். கூட்டு தொழில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலனளிக்கும் என்றாலும் ஆவணம் மற்றும் ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி யோசனை செய்யணும். ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டம் நிதி செழிப்பின் அலையை கொண்டு வருது. உங்கள் சேமிப்பை அதிகரிக்க ஸ்மார்ட் முதலீடுகள், இந்த மாதிரி செலவுகள், இந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை செயல்படுத்தணும். மிதுனம் வேலை தொழிலில் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா அற்புதமான வளர்ச்சியாக இருக்குது. கூடுதல் பொறுப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க திறமைகளை வெளிப்படுத்தணும். இன்னும் பெரிய விஷயங்களுக்கான கதவுகள் திறக்கும். ஒரு அருமையான வாய்ப்பாக பாருங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் விஷயங்கள் மின்னல் வேகத்தில் நகரலைன்னாலும் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நிச்சயமாக பலன் அளிக்கும். அதனால் தொடர்ந்து பொறுப்புகளை ஏற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் தகவல் தொடர்பு மேம்படுத்தணும். நீங்கள் நல்ல பேச்சாளராகவும் இருப்பீங்க. நீங்கள் நல்ல பேச்சாளராக இருப்பீங்க இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நிச்சயமாக பலனளிக்கும். நீங்கள் தைரியம், முன்முயற்சி மற்றும் வலுவான பணி தொழில்முறை ஆகியவற்றை வளர்க்கலாம். தொழில் செஞ்சிங்கன்னா விருப்பம் அல்லது தலைமை தாங்கும் பொறுப்பு, இதில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கலாம். உங்கள் தகவல் தொடர்பு மேம்படுத்தலாம். நீங்கள் நல்ல பேச்சாளராகவும் இருக்கிறனால உங்களுடைய பயணம், புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வதில் இதில் எல்லாம் உள்ளடக்கி நீங்கள் நல்ல முன்னுக்கு வருவீங்க. வழக்கமான பணிகளில் சிரமம் ஏற்பட்டாலும் முன்னேற்றத்தை பெறுவீங்க. உறவை வலுப்படுத்த சவால்கள் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனச்சிதறலுக்கு ஆளாவீங்க. ஆனால் கவனத்துடன் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம். போட்டிகளில் பொதுவாக நிலையான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி செஞ்சால் உங்கள் படிப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊக்கம் ஒரு சக்தி வாய்ந்த உந்துதல். கூடுதல் முயற்சியை மேற்கொள்ளணும். பரீட்சையின் பொழுது பலன் தரும். உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். ஆய்வு நுட்பங்களை பயன்படுத்தணும். தேவைப்படும் பொழுது உதவி கேட்க பயப்பட வேணாம். சிலருக்கு இது வெளிநாட்டில் உயர்கல்வி வாய்ப்புகள் ஆராயும் நேரம். உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பை பெறலாம். வளாக வேலை அமைப்புகளில் வெற்றி தான். தொடக்க சம்பளம் சுமாரானதாகத்தான் இருக்கும் என்றாலும் இது ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு ஒரு படியை வகுக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த காலம் அர்ப்பணிப்பு மற்றும் கவனத்தை ஊக்குவிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்வி வெற்றியையும் உற்சாகமான தொழில் வாய்ப்புகளையும் அடையாளம் கண்டு கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மிதுனராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்படும். பெரிய கெடுதி கிடையாது. பொன்பொருள் சேரும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் என்றாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். தொழில் வியாபாரம் செஞ்சிங்கன்னா கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கணும். அப்போ தான் அபிவிருத்தியை பெருக்க முடியும். அது தவிர துரோகம் செய்ய துணிவாங்க. அதனால் பிறருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க. முன்ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். உத்தியோகம் பார்த்திங்கன்னா உயர்வுகள் சற்று தாமதப்படும். சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டாலும்
லாபங்களுக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அதனால் விட்டு கொடுத்து நடக்கிறது நல்லது. திருமண காரியங்களுக்கான முயற்சிகள் தடைகளுக்கு பின்னாடி வெற்றியில் முடியும். புத்திர வழியில் சின்ன சின்ன மனச்சஞ்சலங்கள் தோன்றி வரையும். அசையும் அசையா சொத்துக்களால் அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். தெய்வ தரிசனங்களுக்கான பயணங்களை மேற்கொள்வீங்க. பணவரவு சுமாராகத்தான் இருக்கும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தையில் சற்று கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. தடைகள் ஏற்படும். தேவையற்ற வம்பு வழக்குகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமற்ற நிலைகள் தோன்றும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலையே இருக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தையில் கவனமாக இருக்கணும். பணியில் சில கெடுபிடிகள் ஏற்பட்டாலும் உங்களோட கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும். அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அலைச்சலை உண்டாக்கும். உயரதிகாரிகள்கிட்ட பேசையில் நீங்கள் பார்த்து பேசணும். நிதானமாக பேசுங்க. அதனால் நீங்கள் உயர்வுகளில் எதிர்பார்த்தீங்கன்னா தாமதம் தான் ஏற்படும். அரசியலில் செல்வாக்கு ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் செல்வாக்கு ஏற்பட்டாலும் எதிர்நீச்சல் போட்டு தான் நீங்கள் அந்த செல்வாக்கை பெற முடியும். விவசாயம் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு தான் முதலீட்டை எடுக்க முடியும். விளைபொருளுக்கு சுமாரான விலை தான் கிடைக்கிது. பெண்களாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடனே செயல்படுவீங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும். புத்திர வழியில் மனச்சஞ்சலங்கள் தோன்றும். தகுந்த பாத்திரங்களுக்காக காத்திருக்காமல் கிடைப்பதை பயன்படுத்திக்கிறணும். அப்போ தான் நல்லது. பொறாமைகள் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் பறிபோகும். ஆடம்பர வாழ்க்கையிலும் பாதிப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். மாணவ மாணவிகளாக இருந்தால் தேவையற்ற வேறுபாதைகளுக்கு மாறி செல்வீங்க. உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. வாகனங்களால் லாபம் கிடைக்கும். நீண்ட தூரத்திலிருந்து தகவல் தொடர்பு நல்ல பலனை தரும். குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. மனக்குழப்பம் நீங்கும். கடன் கூட நீங்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சவரை புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரணும். அல்லது மலர் பரிகாரம் செய்யலாம். புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி சாற்றி வழிபடலாம். அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 3 5 9. இதுவரை அந்த பதிவில் மிதுனராசி அன்பர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன் 2025 வருடத்திற்கான பலனை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.